மகாபாரதத்தில் வரும் நிகும்பன் என்ற அரக்கனின் மரணம் எவ்வாறு நிகழ்ந்தது என்று பார்ப்போம். ஒரு காலத்தில் நிகும்பன் என்ற ஒரு கொடிய அரக்கன் வாழ்ந்து வந்தான். அவன் வலிமையானவனாகவும் கொடூரமானவனாகவும் இருந்ததால் தேவர்கள் கூட அவனை எதிர்த்து நிற்க பயந்தனர். அவன் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற பேராசை கொண்டான். அவன் இறக்க விரும்பவில்லை. அவன் மிகவும் பேராசை கொண்டவனாக இருந்ததால் அனைத்து உலகங்களையும் ஆட்சி செய்து என்றென்றும் ஒரு ராஜாவாக இருக்க விரும்பினான். எனவே அவன் மலைகளின் இருப்பிடமான கைலாயம் அமைந்துள்ள வடக்கு நோக்கி தவம் செய்தான். கவலையடைந்த தேவர்கள் அவனது தவத்தை தொந்தரவு செய்ய முயன்றனர். ஆனால் எதுவும் பலனளிக்கவில்லை. நிகும்பன் தனது நிலைப்பாட்டில் மிகவும் உறுதியாக இருந்தான். லட்சக்கணக்கான ஆண்டுகளாக சிவபெருமானை எதிர்பார்த்து தவம் செய்து கொண்டிருந்தான். நிகும்பாவின் பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் நிகும்பாவின் முன் தோன்றி, "நிகும்பா, உன்னிடமிருந்த பக்தியில் நான் மிகவும் திருப்தி அடைந்தேன். உனக்கு ஏதாவது வரம் தருகிறேன், கேள்" என்றார். இதை கேட்ட நிகும்பன் மிகவும் உற்சாகமடைந்தான். அவன் மரணம் இல்லாமல் என்றென்றும் வாழ வேண்டும் என்ற வரத்தை கேட்டான். சிவபெருமானோ, "நிகும்பா, இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு உயிரும் இறக்க வேண்டும். அது இயற்கையின் வழி. இயற்கைக்கும் வாழ்க்கைக்கும் எதிராக என்னால் எந்த வரத்தையும் வழங்க முடியாது" என்று அமைதியுடன் பதிலளித்தார். கவலையடைந்த நிகும்பன் சில கணங்கள் யோசித்து பின், "ஐயோ கடவுளே, அதுதான் இயற்கையின் வழி என்றால் என் ஆன்மாவுக்கு 3 வடிவங்கள் இருக்கும் ஒரு வரம் வேண்டும். தேவர்கள், அசுரர்கள் அல்லது மனிதர்களால் கூட அவர்களால் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதங்களையும் பயன்படுத்தியும் கொல்ல முடியாத 3 வடிவங்கள் எனக்கு வேண்டும்" என்று கேட்டான். நிகும்பாவை சிவபெருமான் தனது கண்களின் வழியாக ஆழமாக கவனித்தார். அவர் புன்னகைத்து, "நிகும்பா, நீ வேண்டிய வரம் கிடைக்கும். ஆனால் நினைவில் கொள், நீ முனிவர்கள் அல்லது பிராமணர்களால் விரும்பப்படாத ஒன்றை செய்தால் நீ கொல்லப்படுவாய். நானும் விஷ்ணுவும் முனிவர்கள், துறவிகள் மற்றும் பிராமணர்களின் கடைசி அகதிகள். எனவே எங்களுக்கு பிடிக்காத ஒன்றை செய்தால் நீ விஷ்ணுவால் கொல்லப்படுவாய்." இவ்வாறு நிகும்பாவை எச்சரித்துவிட்டு சிவபெருமான் மறைந்து விட்டார். நிகும்பன் தான் இறக்கக்கூடாது என்பதை உறுதி செய்து கொண்டான். எனவே அவன் ஆன்மாவுடன் இருக்கும் வடிவத்தை ஷட்புராவில் மறைத்து வைத்தான். ஷட்புரா என்பது நிகும்பாவின் சகோதரர் வஜ்ரநாபனால் ஆளப்படும் அசுரர்களின் நகரம். வஜ்ரநாபன் சிவனிடமிருந்து ஒரு வரத்தை பெற்றுள்ளான். அது ஷட்புரத்திற்குள் யாரும் நுழைய முடியாது. தேவர்கள் கூட நுழைய முடியாது. எனவே நிகும்பன் மகிழ்ச்சியாகவும் தன்னை கொல்ல முடியாது என்பதில் உறுதியாகவும் இருந்தான். ஆண்டுகள் கடந்தன. கிருஷ்ணராக அவதரித்த விஷ்ணு அற்புதமான துவாரகை நகரத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். நிகும்பா தனது வரம் மற்றும் 3 வடிவங்களை பற்றி மிகவும் பெருமைப்பட்டான். எனவே அவன் தேவர்கள் மற்றும் அசுரர்களையும் தாக்கினான். ஒவ்வொரு முறையும் அவர் ஒரு கடவுளை அல்லது தேவர்களை தோற்கடிக்கும் போது அவனது தீய சக்தி அவனுக்குள் வளர்ந்தது. அதேபோல் அவன் இந்திரனையும் தோற்கடித்தான். சிவனின் எச்சரிக்கையை கூட அவன் மறந்துவிட்டான். ஒரு நாள் துவாரகையில் யாதவர்கள் கிருஷ்ணர் மற்றும் பலராமருடன் சேர்ந்து கடலுக்கு யாத்திரை மேற்கொண்டனர். அங்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான பண்டிகையை கொண்டாடினர். திருவிழா நடந்து கொண்டிருந்த போது கிருஷ்ணர் பாண்டவர்களையும் திரௌபதியையும் அழைத்தார். கிருஷ்ணர் தனது 16,000 மனைவிகளுடன், பலராமர் தனது ஒரே மனைவி ரேவதியுடனும், யாதவர்களின் இளைஞர்கள் ஆயிரக்கணக்கான பெண்களுடனும் விளையாடுவதற்கும், பாடுவதற்கும், விருந்து வைப்பதற்கும், குடிப்பதற்கும், தண்ணீரிலும் கடற்கரையிலும் அனைத்து வகையான இன்பங்களுக்கும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார். கடற்கரையில் தன் தோழிகளுடன் விளையாடிக் கொண்டிருந்த பானுமதியைக் கண்ட நிகும்பன் அவளது அழகில் மயங்கி ஒரு பெரிய பறவையின் வடிவத்தை எடுத்து அவளை கடத்தினான். பானுமதி கிருஷ்ணரின் பேத்தியாவாள். பானுமதியின் தோழிகளிடமிருந்து வந்த துயர் அழைப்பை கேட்டு பானுமதி உதவி கேட்டு அழுது கொண்டிருந்த போது அனைவரும் மேலே பார்த்தபோது ஒரு பெரிய பறவை அவளை தூக்கிச் செல்வதை கண்டனர். கிருஷ்ணன் மற்ற அனைவரும் நிகும்பனின் மீது அம்புகளை எய்யவும் வாள்கள் மற்றும் கற்களை வீசவும் தொடங்கினர். ஆனால் எதுவும் நிகும்பாவை தடுக்கவில்லை. அர்ஜுனனின் அம்புகளால் கூட நிகும்பாவை தடுக்க முடியவில்லை. கிருஷ்ணர் பலராமரிடம், "சகோதரரே, நீங்களும் மற்ற பாண்டவர்களும் நமது யாதவர்களுடன் துவாரகைக்கு புறப்படுங்கள். பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்கவும் நான் பிரத்யும்னன் மற்றும் அர்ஜுனனுடன் சென்று பானுமதியை காப்பாற்றுவேன்" என்று குலத்தை கவனித்துக் கொள்ளுமாறு பலராமரிடம் கேட்டுக்கொண்ட கிருஷ்ணர் அர்ஜுனன் மற்றும் பிரத்யும்னனுடன் சேர்ந்து நிகும்பனை தேடி புறப்பட்டனர். அர்ஜுனனும் பிரதியும்னனும் நிகும்பனை தேடி சென்று கடுமையாக அம்புகளை எய்தனர். பீமனின் மகனான கடோத்கஜனை விட நிகும்பன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருந்தான். அவன் வலது கையில் பல முட்களை கொண்ட தனது கனமான கதாயுதத்தை சுழற்றி இடது கையில் பானுமதியை பிடித்தபடி அவர்களை எதிர்த்து நின்றான்.
அர்ஜுனன் ஒருபோதும் அம்புகள் எய்வதை நிறுத்தவில்லை. இந்த பூமியில் இதுவரை இல்லாத சிறந்த வில்லாளி அர்ஜுனன்தான். ஆனால் அவனது அம்புகள் நிகும்பனின் உடலில் துளைக்கவோ அல்லது ஒரு காயத்தை கூட பதிக்கவோ தவறியதால் அர்ஜுனன் கோபமடைந்து குழப்பமடைந்தான். அவனும் பிரதியும்னனும் சேர்ந்து நிகும்பனின் மீது தெய்வீக ஆயுதங்களை பயன்படுத்த நினைத்தார்கள். ஆனால் அந்த ஆயுதத்தின் விளைவு பானுமதிக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதால் அவர்கள் உதவியற்றவர்களாக தெய்வீக அஸ்திரங்களை பயன்படுத்தாமல் இருந்தனர். நிகும்பன், ஓ தோல்வி அடைந்த மனிதர்களே, நீங்க எல்லோரும் என் திறமைக்கும் பலத்துக்கும் இணையானவங்க இல்ல. இந்த அழகான பெண்ணை நான் அழைத்துச் செல்வதை உங்களால் தடுக்க முடியாது என்று கூறி சிரித்தான். அவன் தனது மாயாஜால சக்தியை பயன்படுத்தி ஹரித பறவையின் வடிவத்தை எடுத்து ஷத்புரா நகரத்தை நோக்கி பறக்கத் தொடங்கினான். மாயாஜால சக்தியில் நிபுணத்துவம் பெற்ற பிரத்யும்னன் நிகும்பன் அந்த இடத்தை விட்டு வெளியேறிவிட்டதை உணர்ந்தார். நிகும்பன் இங்கே இல்லை, அவன் வடக்கு நோக்கி பறக்கிறான். அவன் எங்கே போகிறான் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. கருடனை கொண்டு அவனை பின்தொடரலாம் என்று பிரத்யும்னன் உறுதியான தொனியில் கூறினான். அதற்கு கிருஷ்ணர், இல்லை பிரத்யும்னா, நிகும்பன் ஷத்புராவை அடைய முயற்சிப்பது போல் தெரிகிறது. அவன் ஷத்புராவை அடைந்தால் நாம் அவனை கொல்ல முடியாது. யாரும் நகரத்திற்குள் நுழைய முடியாது. என்னால் கூட முடியாது. பானுமதி நகரத்திற்குள் நுழைவதற்கு முன்பு நாம் காப்பாற்ற வேண்டும் என்று கூறி கிருஷ்ணர் ஒரு திட்டத்தை யோசிக்கத் தொடங்கினார். ஷத்புரத்திற்குள் நுழைவதற்கு முன்பு நிகும்பன் கோகர்ண மலையை கடக்க வேண்டும். அது சிவபெருமானின் மகிமையால் பாதுகாக்கப்படுகிறது. தேவர்களோ அசுரர்களோ முனிவர்களோ கூட அந்த மலையை எளிதில் கடக்க முடியாது. அர்ஜுனனும் நானும் நிகும்பனை தாக்குவோம். அவன் தன்னை தற்காத்துக் கொள்ளும் போது, பிரத்யும்னா, நீ பானுமதியை மீட்டு அவளை திரும்ப அழைத்துச் செல்ல வேண்டும். நானும் அர்ஜுனனும் அவனை பின்தொடர்வோம் என்று கிருஷ்ணர் அர்ஜுனன் மற்றும் பிரத்யும்னாவுடன் தனது திட்டத்தை பகிர்ந்து கொண்டார். கிருஷ்ணர் மற்றும் கருடன் மீது ஏறி கோகர்ணத்தின் மேல் நோக்கி பறக்கத் தொடங்கினார். அர்ஜுனனும் பிரத்யம்னனும் தேரில் அவரை பின்தொடர்ந்து வந்தனர். கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நிகும்பனை நோக்கி அம்புகளை எய்தனர். பானுமதியை ஒரே நேரத்தில் பிடித்துக்கொண்டு நிகும்பனால் பறந்து சென்று தன்னை தற்காத்துக் கொள்ள முடியவில்லை. எனவே பானுமதியை தனக்கு அடுத்த ஒரு பாறையில் வைத்து கிருஷ்ணரையும் அர்ஜுனனையும் தாக்கத் தொடங்கினான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நிகும்பன் கவனிக்கும் முன்பே பிரத்யும்னன் பானுமதியை காப்பாற்றினார். அவளை மீண்டும் குடும்பத்திடம் அழைத்துச் சென்றார். கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனனின் தொடர்ச்சியான அம்புகளால் ஒடுக்கப்பட்ட நிகும்பன் பானுமதி பிரத்யும்னனால் அழைத்துச் செல்லப்பட்டதை கவனித்தான். அவன் மலையை கைவிட்டு ஷத்புரத்தை நோக்கி பறக்கத் தொடங்கினான். கருடனின் மீது ஏறி கிருஷ்ணரும் அர்ஜுனனும் அவரை பின்தொடர்ந்தனர். அவர்கள் ஷத்புரத்தை அடைந்த போது இரவு நேரமாகிவிட்டது. கிருஷ்ணரும் அர்ஜுனனும் வெளியே காத்திருந்த போது நிகும்பன் நகரத்திற்குள் பாதுகாப்பாக இருந்தான். இதற்கிடையில் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் காத்திருந்த இடத்தில் பிரத்யும்னன் ஷத்புராவின் நுழைவாயிலுக்கு திரும்பினான். நிகும்பன் தனது குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் தனது நகரத்திற்குள் பாதுகாப்பாக இருந்தான். அவன் புத்துணர்ச்சி பெற்ற பிறகு வெளியே வருவான். அதுவரை நாம் காத்திருக்க வேண்டும் என்று நிகும்பாவின் முடிவு நெருங்கிவிட்டதை உணர்ந்த கிருஷ்ணர் அர்ஜுனனிடமும் பிரத்யும்னனிடமும் உறுதியான தொனியில் பேசினார். நீண்ட காத்திருப்புக்குப் பிறகு கிருஷ்ணர் உணர்ந்தபடி நிகும்பன் நகர நுழைவாயிலிருந்து வெளியே வந்தான். நிகும்பனின் மரணத்தை விரும்பிய அர்ஜுனனும் பிரத்யும்னனும் நிகும்பனை நகர விடாமல் தடுத்தனர். அவர்கள் நிகும்பனை சுற்றி அம்புகளை எய்து அவனை அசையாமல் நிற்க வைத்தனர். ஆனால் மூர்க்கமான மற்றும் வலிமை மிக்க நிகும்பன் அந்த முற்றுகையிலிருந்து வெளியே வந்து தனது கதாயுதத்தால் அர்ஜுனன் மற்றும் பிரத்யும்னனின் தலையில் அடித்தான். நிகும்பனின் சக்தியை கையாள முடியாமல் வீரம் மிக்க அர்ஜுனனும் வலிமை மிக்க பிரத்யும்னனும் மயக்கமடைந்தனர். அர்ஜுனனும் பிரத்யும்னனும் மயக்கத்தில் கிடப்பதைக் கண்டு கிருஷ்ணர் கோபமடைந்தார். அவர் தனது கதாயுதத்தை எடுத்து நிகும்பனை தாக்கத் தொடங்கினார். தோற்கடிக்க முடியாததால் இருவரும் எக்காலம் ஊதும் யானைகளைப் போல கடுமையாக போரிட்டனர். கிருஷ்ணர் சக்தி வாய்ந்த கரங்களை கொண்டவர், போரில் நிபுணத்துவம் பெற்றவர். தனது கதாயுதத்துடன் போரிட்டு பல்வேறு நுட்பங்களை காட்டினார். கிருஷ்ணரை தோற்கடிப்பது கடினமாக இருந்ததால் நிகும்பனுக்கு கோபம் வந்தது. கிருஷ்ணர் தனது கதாயுதத்தை சுழற்றி நிகும்பனின் தலையில் பலமாக அடித்தார். கோபமடைந்த நிகும்பன் தனது கதாயுதத்தை முழு வீச்சில் பயங்கரமான கர்ஜனையுடன் சுழற்றினார். அவர் தனது முழு பலத்தையும் இழுத்து கிருஷ்ணனை தாக்கினார். ஒரு கணம் கிருஷ்ணரால் தரையில் தன்னைத்தானே பிடித்துக் கொள்ள முடியவில்லை. ஆதரவுக்காக தனது கதாயுதத்தால் தரையை தொட்டார். கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் அவர் மயக்கமடைந்து கீழே விழுந்தார். இதை பார்த்த நிகும்பன், விஷ்ணு என்னை கொல்வார் என்று சிவபெருமான் என்னை எச்சரித்தார். இந்த மனிதனா என்னை கொல்லப் போகிறான். என் முழு வீச்சை கூட எதிர்த்து நிற்க முடியாமல்
ஒரு சூறாவளியை எதிர்த்து நிற்க முடியாத உலர்ந்த இலை போல கீழே விழுந்தான். பலவீனமானவர்கள், எனக்கு எதிராக இருக்கும் அனைவரும் பலவீனமானவர்கள். நான் சிறந்தவன், என்னை தோற்கடிக்க முடியாது, ஒருபோதும் முடியாது என்று கிருஷ்ணரை கேலி செய்து அவரது சக்தியை பற்றி மிகவும் பெருமைப்பட்டு மயக்கத்தில் கிடந்த கிருஷ்ணரை பார்த்து சிரித்தான். பெருமையால் நிறைந்த அவன் கிருஷ்ணரை பார்த்தான். அவரது உடல் அசைவின்றி கிடந்தது. கிருஷ்ணர் மயக்கத்தில் கிடந்தார். இந்திரலோகத்திலிருந்து சண்டையை பார்த்து கொண்டிருந்த தேவர்கள் கிருஷ்ணர் மயக்கமடைந்து கீழே விழுவதைக் கண்டு வியந்தனர். அனைவரும் வாயடைத்து துயரத்தில் நின்றனர். பயம் அவர்களின் இதயத்தை தாக்கியது. அவர்கள் குழப்பமான பார்வையுடன் ஒருவரையொருவர் பார்க்கத் தொடங்கினர். தேவர்கள் இந்திரனை பார்த்து ஒரே ஒரு கேள்வியை கேட்டார்கள். இப்போது என்ன செய்வது? குழப்பத்துடனும் புரியாமலும் இந்திரன் தனது வெள்ளை யானை ஐராவதத்தில் ஏறி கைலாயத்திற்கு சென்றான். அவன் சிவபெருமானின் பாதத்தில் விழுந்தான். மகாதேவா, எங்களுக்கு உதவுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள், உலகத்தையும் நம் அனைவரையும் காப்பாற்றுங்கள். நிகும்பன் மிகவும் கொடூரமாகிவிட்டான். அவன் அனைவரையும் தொந்தரவு செய்கிறான். அவனை யாராலும் தடுக்க முடியாது. விஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணனை கூட மயக்கமடையச் செய்து விட்டான். இப்பொழுது என்ன செய்வது என்று வேண்டி நின்றான். சிவபெருமான் புன்னகைத்தார். கவலைப்படாதே இந்திரா, நிகும்பாவின் முடிவு நெருங்கிவிட்டது. கிருஷ்ணர் இதை தன் சொந்த விருப்பப்படி செய்தார் என்று நான் நம்புகிறேன். கிருஷ்ணரை மயக்கமடையச் செய்ய யாரால் முடியும்? அவருடைய விருப்பம் இல்லாமல் கண்ணிமையை கூட அசைக்க முடியாது. கங்கை நீரை அமிர்தத்துடன் கலந்து கிருஷ்ணர் மீது தெளிக்கவும், அவர் மீண்டும் சுயநினைவு பெறுவார் என்றார் சிவபெருமான். இந்திரன் அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணரை நோக்கி விரைந்தான். கங்கை நீரில் கலந்த அமுதத்தை கிருஷ்ணர் மீது தெளித்து அவரை உயிர்ப்பித்தார். கிருஷ்ணர் சுயநினைவுக்கு வந்தவுடன் அர்ஜுனன் மற்றும் பிரத்யும்னன் மீது தனது சக்தியை பயன்படுத்தி அவர்களின் சுயநினைவை மீட்டெடுத்தார். மீண்டும் பயங்கரமாக கிருஷ்ணரும் நிகும்பனும் போரிட்டனர். கிருஷ்ணர் தனது கோமேதக கதையால் நிகும்பனை பலமாக தாக்கினர். வலி தாங்க முடியாமல் சரிந்து விழுந்தான் நிகும்பன். நிகும்பாவின் உடல் தரையில் கிடப்பதை அர்ஜுனன் கண்டான். அவன் தன் வில்லை எடுத்து நிகும்பாவின் உடலை நோக்கி, நிகும்பா, கொடூர ஆன்மாவே எழுந்திரு, வந்து சண்டையிடு, நீ சோர்வாக இருக்கிறாயா என்று கூறி அம்பு எய்த தயாராக இருந்தான் அர்ஜுனன். அர்ஜுனன், நிகும்பன் இறந்து விட்டானா இல்லையா என்று யோசித்துக் கொண்டிருந்த போது மாயையில் வல்லுநரான பிரதியும்னன் நிகும்பனின் ஆன்மா அங்கே இல்லை என்பதை உணர்ந்தான். ஐயோ தந்தையே, நிகும்பனின் ஆன்மா இங்கே இல்லை, அவன் உடல் மட்டுமே இங்கே இருக்கிறது. தீய புத்தி கொண்டவன் வேறு எங்கோ சென்று விட்டான். அவன் இன்னும் உயிருடன் இருக்கிறான். என்ன செய்வது என்று கேட்டான். குழப்பமடைந்த அர்ஜுனன் கிருஷ்ணரிடம், ஓ மாதவா, உன்னை விட நிகும்பன் அதிக சக்தி வாய்ந்தவனா? நான் உலகின் சிறந்த வில்லாளி, ஆனால் என் அம்புகள் எதுவும் அவனை கொல்லவில்லை. அவன் உன்னை மயக்கமடையச் செய்தான். அவன் எப்படி இப்படி செய்தான் என்று கேட்டான். கிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே அமைதியான குரலில், ஓ அர்ஜுனா, பாண்டுவின் மகனே, நிகும்பனை மனிதர்களின் ஆயுதங்களாலும் தேவர்களின் ஆயுதங்களாலும் கூட கொல்ல முடியாது. அவன் 3 ஆன்மாக்களை கொண்ட ஒரு பெரிய கொடுங்கோலன். அவன் சிவபெருமானிடமிருந்து பெற்ற வரம் இது. பானுமதியை கடத்திய போது ஒன்றை நான் அழித்தேன். ஷத்புரத்திற்கு முன்னால் என் கதாயுதத்தால் அவனை தாக்கிய போது 2வது ஆன்மாவை கொன்றேன். ஷத்புரத்திற்குள் இருந்த ஒன்றை கொல்வது கடினம். இப்போது அவன் ஷத்புரத்திலிருந்து அந்த ஒன்றை ஆன்மாவை பயன்படுத்த அவனுக்கு ஒரே வாய்ப்பு உள்ளது. அவனை கொல்ல வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. நாம் அவனை கொல்வதற்காக நமது ஆற்றலை சேமித்து வைப்போம். என் வழியை பின்பற்றுங்கள் என்று கூறினார். தரையில் கிடந்த நிகும்பனின் உடல் மாயமானது. உடல் மறைந்தவுடன் ஆயிரக்கணக்கான நிகும்பர்கள் வானத்தில் தோன்றினர். அர்ஜுனனும் பிரத்யும்னனும் தங்கள் அம்புகளை எய்யத் தொடங்கினர். கோபத்தால் நிறைந்த ஆயிரக்கணக்கான நிகும்பர்கள் கிருஷ்ணரை கொல்ல அணுகினர். இந்திரனும் மற்ற தேவர்களும் இதையெல்லாம் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். இது எல்லாம் நிகும்பனின் மாயை என்றாலும் நிகும்பனின் ஒவ்வொரு மாயையும் உண்மையான நிகும்பனைப் போலவே போராடியது. நிகும்பனின் மாய வடிவத்தை கூட கொல்ல அவர்களால் முடியவில்லை. ஒவ்வொரு முறையும் ஒரு அம்பு உடலை துளைக்கும் போது உடல் பிளந்து மீண்டும் இணைகிறது. இந்த போருக்கு முடிவே இல்லை என்று தோன்றியது. கிருஷ்ணர் இத்துடன் ஒருபோதும் நிற்க மாட்டார் என்பதை உணர்ந்த நிகும்பனின் மாய வடிவங்கள் அர்ஜுனனை பிடித்தன. சிலர் அர்ஜுனனின் வில்லை பிடித்தனர், சிலர் அர்ஜுனனின் கால்களை பிடித்தனர், சிலர் அவரது கைகளை பிடித்தனர். இதனால் அர்ஜுனன் நகர முடியாமல் போனது. சிறந்த வில்லாளரான அர்ஜுனனை பிடித்தபடி அவர்கள் வானத்தில் எழுந்தனர். பின்னர் நிகும்பனின் அனைத்து மாய வடிவங்களும் அர்ஜுனனாக மாறின. ஞானத்தின் அதிபதியான பகவான் கிருஷ்ணர் அது நிகும்பனின் செயல் என்பதை புரிந்து கொண்டார். மாயையில் நிபுணத்துவம் பெற்ற பிரத்யும்னன்
தனது தெய்வீக அம்புகளை எய்து நிகும்பனின் மாயைகளை கவனமாக துண்டித்தார். பகவான் கிருஷ்ணர் நிகும்பனின் உண்மையான வடிவத்தை உணர்ந்தார். அர்ஜுனின் காலை உறுதியாக பிடித்துக் கொண்டிருக்கும் ஆன்மா மட்டுமே நிகும்பனுக்கு எஞ்சியிருக்கும் உண்மையான ஆன்மா என்று அவர் புரிந்து கொண்டார். அவர் தனது சக்கர ஆயுதத்தை எடுத்தார். தனது சக்கர ஆயுதத்தை பயன்படுத்தி கிருஷ்ணர் நிகும்பனின் உடலின் தலையை வெட்டினார். நிகும்பனின் தலை வெட்டப்பட்ட தருணத்தில் சூறாவளியில் விழுந்த ஒரு வேரோடு சாய்ந்த மரம் போல அவரது உடல் வானத்திலிருந்து கீழே விழுந்தது. அனைத்து மாய நிகும்பன்களும் மறைந்தனர். பிரதியும்னன் அர்ஜுனனை பிடிக்க சென்றான். அர்ஜுனன் கீழே விழுந்து கொண்டிருந்தான். இறுதியில் கிருஷ்ணர், அர்ஜுனன் மற்றும் பிரதியும்னன் ஆகியோர் நிகும்பனின் உடலை அழித்துவிட்டு துவாரகை நோக்கி திரும்பினர். துவாரகையில் கிருஷ்ணர் பலராமர் மற்றும் பானுவிடம் நிகும்பன் அழிந்த கதையை பற்றி விளக்கினார். அப்போது பெருஞ்சக்தி வாய்ந்தவரான நாரதர் அங்கே வந்தார். பானுவிடம், ஓ பைமனின் வழித்தோன்றலே, உன் மகள் மற்றொருவனால் அபகரிக்கப்பட்டதால் அவமதிக்கப்பட்டதாக கருதாதே. அதற்கான காரணத்தை கேட்பாயாக. ஒருமுறை உன்னுடைய இந்த மகள் சிறு வயதில் ரைவத தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது முனிவர்களில் முதன்மையானவரான துர்வாசரின் கோபத்தை தூண்டினாள். கோபம் நிறைந்த அந்த முனிவரும் அவளை சபிக்கும் வகையில் தீய நடை கொண்டவளாக இருப்பதால் இவள் பகைவனின் கையில் விழுவாள் என்று சபித்தார். அந்த நேரத்தில் நானும் என்னுடன் இருந்த முனிவர்களும் உன் மகளின் சார்பாக அந்த முனிவரிடம், ஓ நல்லோரில் முதன்மையான முனிவரே, அறத்தின் சாரத்தை அறிந்த நீர் அறக்கடமைகளை நோக்கும் ஓர் அப்பாவி பெண்ணான இவளை இவ்வாறு சபிக்கலாமா? நீர் இவளுக்கு கருணை காட்ட வேண்டும் என உம்மை நாங்கள் வேண்டுகிறோம் என்று கேட்டோம். நாங்கள் துர்வாசரிடம் இதை சொன்னதும் ஒரு கணம் முகம் கவிழ்ந்த அவர் கருணையால் பீடிக்கப்பட்டவராக, நான் சொன்னது நிச்சயம் நடக்கும், ஒருபோது மாறாது. இவள் மெய்யாகவே பகைவனின் கைகளில் விழுவாள். அவ்வாறு பகைவனின் கைகளில் விழுந்தாலும் இவள் ஒருபோதும் களங்கமடைய மாட்டாள். இவள் அழகிய கணவனை அடைவாள். நற்பேறு பெற்றவளாகவும் பல மகன்களை பெற்ற அன்னையாகவும் ஏராளமான செல்வத்தின் தலைவியாகவும் இருப்பாள். மெலிந்த உடல் கொண்ட இந்த பெண் தன் அழகிய மேனியை சுற்றிலும் எப்போதும் நறுமணத்துடன் கூடியவளாகவும் எப்போதும் இளமை நிறைந்தவளாகவும் இருப்பாள். பகைவனால் அபகரிக்கப்பட்டதால் விளையும் கவலையையும் இவள் மறந்திருப்பாள் என்றார். இவ்வாறே இது பானுமதிக்கு நடக்க வேண்டும் என ஏற்கனவே விதிக்கப்பட்டதாகும். பாண்டுவின் மகனான சகாதேவன் அறவோனாகவும் மதிப்புமிக்கவனாகவும் வீரனாகவும் இருப்பதால் அவனுக்கே அவளை கொடுப்பாயாக என்றார் நாரதர். ஹஸ்தினாபுரத்திலிருந்து சகாதேவன் வரவழைக்கப்பட்டு பானுமதிக்கு திருமணம் செய்யப்பட்டது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த பதிவில் மற்றொரு தகவல்களுடன் பார்ப்போம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.